வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். இந்த சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தூக்கம் உருவாகும் விதம் மற்றும் தூங்கும் நிலைகள். இது ரெண்டை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்த மாதிரி உடல் செயல்பாட்டிற்கும் மூளை செயல்பாட்டிற்கும் அடிப்படையே தூக்கம் தான் அப்படின்னு பார்த்தோம். அந்த தூக்கம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில இருக்கிற நாளமில்லா சுரபி மண்டலத்தில் இருக்கிற ஒரு சுரபி தான் பீனியல் சுரபி. இந்த பீனியல் சுரபி சுரக்கிற ஹார்மோன் தான் மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் ஹார்மோனை தான் தூக்கத்தை உண்டு பண்ணுது. இந்த மெலட்டோனின் ஹார்மோன் இருள் டைம்ல மட்டும்தான், இருட்டா இருக்கிறப்ப மட்டும்தான் சுரக்குது. நம்ம இருள்ல இருக்கிறோமா அல்லது வெளிச்சத்துல இருக்கிறோமா அப்படின்ட்டு இந்த சுரப்பி எப்படி தெரிஞ்சுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதாவது கண்ணினுடைய உட்பகுதியில ரெட்டினா அப்படின்ட்டு விழித்திரை ஒன்று இருக்கு. அந்த விழித்திரையில இருக்கிற செல்கள் வெளிச்சத்தை உணருது. அந்த செல் மூலமாக பார்வை நரம்புகள் மூளைக்கு வெளிச்சம் இருக்கா இல்லையாங்கிற செய்தியை கொண்டு போய் சேர்க்குது. மூளை என்ன பண்ணுது? வெளிச்சம் இருக்கா இல்லையான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, வெளிச்சம் இல்லை இருட்டாதான் இருக்கு அப்படின்னு மெலட்டோனின் ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்குது. இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் சுரக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல சத்துக்கள் தேவையாக இருந்தாலுமே அமினோ அமிலம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சத்து தேவை. இது நம்ம உண்ணுகின்ற உணவுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சத்து. அந்த சத்து என்ன பண்ணுதுன்னா 4 விதமான வேதிவினைகள் நிகழ்த்துது. இந்த 4 விதமான வேதிவினைகள்லையுமே என்சைம் நொதிகள் 4 விதமா நடத்தி வேதிவினை நிகழ்ந்து கடைசியா உருவாகிற ஹார்மோன் தான் மெலட்டோனின். இப்போ இந்த மெலட்டோனின் ஹார்மோன் உருவாயிருச்சு. உருவான உடனே நமக்கு தூக்கம் வந்துருச்சு, அந்த உணர்வு வந்துருச்சு. தூங்கி எழறோம். இந்த தூங்கி எழும்போது 3 விதமான தூக்க நிலைகள் நமக்கு உருவாகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலை இயல்பான உறக்கம், 2ஆம் நிலை ஆழ்ந்த உறக்கம், 3ஆம் நிலை மிக ஆழ்ந்த உறக்கம். இந்த முதல் நிலை இயல்பான உறக்கத்துல பார்த்தீங்கன்னா, மெலட்டோனின் 20% வரை சுரக்குது. இந்த நிலையில உறக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எழுந்துருவாங்க. இது முதல் நிலை. அப்புறம் 2ஆம் நிலை. 2ஆம் நிலை ஆழ்ந்த உறக்கம். இந்த நிலையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா, மெலட்டோனின் 40% 60% வரைக்கும் சுரக்குது. இந்த நிலையில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம மிக ஆழமா தூங்கிட்டு இருப்பாங்க. எழுப்புனாலுமே ஒரு சில நிமிடங்கள் கழித்து தான் அவங்க எழுவாங்க. எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பா நிதானமா இருப்பாங்க, ஒரு தெளிவா இருப்பாங்க. இது முறையான உறக்கம். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா மிக ஆழ்ந்த உறக்கம். இதுல பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் 60% 80% வரைக்கும் சுரக்குது. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு மிக ஆழ்ந்து தன்னை மறந்து உறங்கிட்டு இருப்பாங்க. இந்த நிலையில இருக்கிறவங்களை எழுப்புனா நம்ம எங்க இருக்கோம் எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு சில நொடிகள் ஆகும். இது மிக ஆழ்ந்த உறக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுது. மறுபடியும் ஆழ்ந்த உறக்கம், அப்புறம் இயல்பான உறக்கம், அதுக்கப்புறம் தான் விழிப்பு ஏற்படுது. இதுல எந்த நிலையில வேணாலுமே ஏதாவது சத்தம் கேட்டாலோ யாராவது எழுப்புனாலோ உடனே கூட எழுந்திருக்கலாம். அது ஒரு விதம். பட் இந்த 3 நிலையுமே தொடர்ந்து ஒரு சுழற்சியா நடைபெற்றாதான் அது முறையான உறக்கம் அப்படிங்கிற மாதிரி மருத்துவ உலகம் சொல்லுது. இது எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப சூரிய உதயம் ஆகுது. சூரிய உதயமான உடனே வெயிலினுடைய அளவு பார்த்தீங்கன்னா மிக லேசான வெயிலா இருக்கு, வெப்பம். அதுக்கப்புறம் மதிய நேரத்துல பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் ரொம்ப கடுமையா, அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் மிக அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அந்த மாலை வரும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அதே மாதிரிதான் மெலட்டோனினும் இரவை பொறுத்து அந்த இருள்ல கொஞ்சம் கொஞ்சமா பர்சன்டேஜ் லெவல் அதிகமாகுது. மிட் நைட்ல அதனுடைய அதிகபட்ச சுரப்பை உருவாக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி லாஸ்டா ஸ்டாப் ஆகி விழிப்பு ஏற்படுது. இது ஒரு சுழற்சி முறையில நடக்குது. இது முறையான உறக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு செயற்கையா லைட்டு, மொபைலு, டிவி, கம்ப்யூட்டரு இது மாதிரி செயற்கையான ஒளியை பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு மெலட்டோனின் சுரப்பு குறைந்து தூக்கத்தை பாதிக்குது. இந்த மெலட்டோனின் சுரப்பு இந்த தூக்க சுழற்சி முறையை பொறுத்து ஒவ்வொரு வயதினரும் இவ்வளவு நேரம் தூங்குனா இந்த சுழற்சி முறை முழுமையாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை சொல்லுது. அது பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை 3 மாதம் வரைக்கும் 14 மணி நேரத்துல இருந்து
17 மணி நேரத்துக்குள்ள தூங்கினா இந்த சுழற்சி முறை முழுமையாகுது அப்படிங்கிற மாதிரி அறிக்கை சொல்லுது. அதே போல பிறந்த குழந்தை 4 மாதத்திலிருந்து 11 மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைகள் வந்து 12 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரம் வரைக்கும் உறங்கினால் இந்த தூக்க சுழற்சி வந்து முழுமையாகுது. அதே போல 1 வயதிலிருந்து 2 வயது குழந்தை பார்த்தீங்கன்னா 11 மணி நேரத்திலிருந்து 14 மணி நேரம் வரைக்கும் உறங்கினால் அந்த உறக்க நிலை முழுமையாகுது. அதே போல 3 வயது குழந்தை 3லிருந்து 5 வயது வரைக்கும் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்திலிருந்து 13 மணி நேரம் வரைக்கும் உறங்கினால் அந்த உறக்க நிலை முழுமையாகுது. அதே போல 6 வயதிலிருந்து 13 வயது வரைக்கும் உள்ள சிறுவர்கள் சிறுமிகள் பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் உறங்கினால் அந்த உறக்க நிலை முழுமையாகுது. அதே போல 14 வயதிலிருந்து 17 வயது வரைக்கும் உள்ள சிறுவர்கள் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் உறங்கினால் அந்த உறக்க நிலை முழுமையாகுது. அதே போல 18 வயதிலிருந்து 64 வயது வரைக்கும் 7 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் வரைக்கும் உறங்கினால் அது முழுமையாகுது. 65 வயதுக்கு மேல் உள்ள நபர்கள் 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் உறங்கினால் அந்த உறக்க நிலை முழுமையாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த தூக்க சுழற்சி முறை வந்து முழுமையாகுதுங்கிறத பொறுத்து இந்த வயதுக்கேற்ப நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து உறங்கும் போது எந்த திசையில தலை வைத்து உறங்கினால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்த சக்தி வந்து இந்த பூமியில வடக்கு பக்கம் நேர்மின்னோட்டமும் தெற்கு பக்கம் எதிர்மின்னோட்டமும் கொண்டது. நம்ம உடம்புல தலைப்பகுதி பார்த்தீங்கன்னா நேர்மின்னோட்டமும் கால் பகுதி எதிர்மின்னோட்டமும் கொண்டது. இதுல பார்த்தீங்கன்னா எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அதனால நம்ம வந்து வடக்கு திசையில தலை வைத்து படுக்கிறத தவிர மற்ற திசை தெற்கு ஆகட்டும் கிழக்கு மேற்கு ஆகட்டும் எந்த திசையில படுத்தாலுமே உடலுக்கு ஆரோக்கியம்தான். அதனால வடக்கு திசையை தவிர்த்துருங்க. மற்ற திசையில நம்ம வந்து தலை வைத்து படுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மெலட்டோனின் வந்து இயல்பா சுரக்கல, எனக்கு இது மாதிரி தூக்க நிலை சரியா வரல அப்படின்னா இயற்கையா சுரக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்குபஞ்சர்ல DU20 அப்படின்ட்டு ஒரு புள்ளி இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உச்சந்தலையில இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆள்காட்டி விரல் நுனியில அதன் மூலமா அந்த புள்ளியை ஒரு சில நிமிடங்கள் அழுத்தம் கொடுத்தாலே அந்த புள்ளி தூண்ட விடப்பட்டு மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் வந்து சுரக்குது. அந்த DU20ங்கிற புள்ளி இருக்கிற இடத்துலயே வர்மத்துல உச்சி வர்மம் அப்படின்ட்டு ஒரு புள்ளி இருக்கு. 2 புள்ளியுமே ஒரு சில நிமிடங்கள் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து அந்த புள்ளியை தூண்டி விடுவதன் மூலம் மெலட்டோனின் சுரந்து நமக்கு ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.